நீங்க என்னங்க பேசுறீங்க? இப்ப சுப்பராயன் வரலாறுங்க நமக்கு முக்கியம். மக்களோட மனநிலை என்ன? மக்கள் ரீசார்ஜ் பண்ணாம தவிக்கிறான். எங்க ஜென்சிஸ்லாம் ரீசார்ஜோட அமௌண்ட் ஏறிட்டு இருக்கேன்னு தவிச்சு கிடக்குறான். அவனுக்கான விஷயத்த பார்க்காம இங்க சுப்பராயன் அதை பண்ணா என்னங்க அதை பத்தி மட்டுமே நீங்க பேசிருக்கலாமே. ஜென்சியோட கஷ்டங்களை பத்தி பேசிருக்கலாமே. நீங்க சம்பந்தமே இல்ல ஜென்சி கஷ்டம் கொடுக்குற மாதிரில பேசிருக்கீங்க. இப்போ ஜென்சிக்கு போய் நீங்க வகுப்பாதுன்னு சொல்லிருக்கீங்க. அவன் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கான். அவன் எத்தனை வகுப்பு கேட்பான்? உங்க ஓட்டர்ஸ் அவ்வளவு நீங்க பேசுறது அப்படித்தானே இருக்கு. வகுப்பாதங்கிறது என்னங்க? நீங்க வகுப்பாதன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லணும்ல. அதான் சார் வகுப்புல வாதம் பண்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வகுப்புவாதத்தை பத்தி பேசுங்க சார். கிளாஸ்ல வகுப்புவாதம் இருக்குல்ல சார். தமிழ்ல வகுப்பு சார். தமிழக வெற்றி கழகம் தானே சார் நீங்க. அதுல வகுப்பு, அதுல வாதம், அதுல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. என்னன்னு வகுப்புவாதத்தை பத்தி சொல்லிட்டு போங்க. எதையும் எல்லாருமே ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சரி சார், புரியுதுங்களா? நாங்கெல்லாம் வகுப்புவாதம் தெரியாமலாம் இல்ல. அந்த சட்டத்தையாவது சொல்லலாம்ல சார். சார் என்ன சட்டத்தை சார் பெரியாருக்கு ஆதரிச்சு கொண்டு வந்தீங்க? அது எதுக்கு சார் உங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சார். எங்க சட்டம் எல்லாமே பழைய சட்டமா இருக்குங்க. ஆமா, அம்பேத்கர் சட்டம் உயர்த்தி வச்சிருக்காருன்னா எத்தனை சட்டம் மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்குது. மோடி ஏதாவது ஏத்துக்க முடியுதா?